श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः कोनयाति कथानादम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டத்தில் 41வது சர்க்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சமயத்திலே 41வது சர்க்கம் அது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 41வது சர்க்கத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட லங்கையை அடைந்து லங்கையை முற்றுகையிட்டு விட்டார்கள் மொத்தமா இருக்கக்கூடிய வானரர்கள் ராமனும் சேர்ந்து. இப்படி இருக்கிற சமயத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நாற்பத்தி ஓராவது சர்க்கம் 56 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னு 58 ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்க்க வேண்டும். ராகவ 59ஆம் ஸ்லோகம்லேருந்து ராகவ சன்னிவேஷைவ சைன்யம் ஸ்வம் ராட்சசாம் வதே சம்மந்த்ய மந்திரிபிஸ் சார்தம் நிஷ்சித்ய ச புனః புனः ஆனந்தர்யம் அபிப்ரேப்சுஹு கிரமயோகார்த்த தத்துவவித் விபீஷணஸ்யானுமதே ராஜதர்மம் அனுஸ்மரன் அங்கதம் வாலிதனயம் சமாஹூயேதம் அப்ரவீத். அந்த சமயத்துல ராமபிரானவன் என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னுடைய சேனையை தக்க விடத்திலே நிற்க செய்து விட்டார். இதற்கு மேல நம்ம என்ன பண்ணணும், எப்படி யுத்தம் பண்ணணும் என்பதிலே மந்திரிகளோட ஆலோசனை நடத்துகிறார். ஆலோசனை பண்ணி ஒரு விதமாக தீர்மானம் செய்துவிட்டு அந்த சமயத்திலே அங்கதன் விபீஷணன் கேட்டுக்கிறார். விபீஷணன் அங்கீகாரம் கொடுத்த உடனே அங்கதனை பார்த்து அங்கதனை கூப்பிட்டு பேசுகிறார். கத்வா சௌமிய தசக்ரீவம் ப்ரூஹி மத் வசனாத் கபே லங்கயித்வா புரீம் லங்காம் பயம் த்யக்த்வா கதவ்யதஹ. உடனே சொல்கிறார், நீ அங்கதா, நீ நேர தசக்ரீவன் ராவணனிடம் சென்று நான் சொல்லுவதை நீ சொல்லு. இந்த லங்காபுரிய தாண்டி போய் நீ சொல்லு, பயப்படாம போ. பிரஷ்ட ஸ்ரீக கதைஸ்வரிய முருஷோ நஷ்டச்சேதன ரிஷீனாம் தேவதானாஞ்ச கந்தர்வாப்சரசாம் ததா நாகானாம் அத ரக்ஷானாம் ராஜ்ஞாம் ச ரஜனீச்சர யச்ச பாபம் கிருதம் மோஹாத் அவலிப்தேன ராட்சஸ தஸ்ய பாபஸ்ய சம்பிராப்தா யுஷ்டிரத்ய துராசத. அங்கதனிடம் தூது அனுப்புகிறார் ராமர். என்ன சொல்லுகிறார்னா, ஒரு மாதிரி பிரஷ்ட ஸ்ரீக, ஒரு லக்ஷ்மியே இல்லாதவனே, அரசு இழந்தவனே, கிட்டத்தட்ட சாவு நெருங்கினவனே, அறிவில்லாதவனே, இரவில் உலாவும் அரக்கனே,
முனிவர்களுக்கு, தேவர்களுக்கு, கந்தர்வர், அப்சரர்கள், நாதர்கள், யக்ஷர்கள், மன்னர்கள் இவர்கள் எல்லாருக்கும் நீ எந்த தீங்கை உன்னுடைய மூடத்தனத்தினால, உன்னுடைய செருக்கினாலே நீ இதெல்லாம் என்னென்ன செய்தியோ அந்த பாபத்தின் பலன் யாராலும் தடுக்க முடியாதபடி உன் வாசல்ல வந்து நிக்கிறதுன்னு சொல்லு. நூனமத்யகதோ தர்பஹா ஸ்வயம்பூர் வரதானஜஹா யஸ்ய தண்டதரஸ்தேஹம் தாராஹரண கர்ஷிதஹ தண்டம் தாரயமானஸ்து லங்காத்வாரே வியவஸ்திதஹ. நீ உனக்கு அகங்காரம் பேருக்கும் ராவணா. ஏன்னா நீ இவ்வளவு நாள் எந்த அகங்காரத்துல ஆடினாய், என்னை யாரும் கொல்ல முடியாதுங்கிற அகங்காரத்திலே ஆடினாய். இன்று உன்னை கொல்லக்கூடிய ஒருவன் உன்னுடைய வாசலிலே வந்து நிற்கிறான்னு சொல்லு. பதவீம் தேவதானாம் ச மகர்ஷீனாம் ச ராட்சச ராஜர்ஷீனாம் சர்வேஷாம் கமிஷ்யசி மகாஹதஹ மயா ஹதஹ. நீ அவரவர்களையெல்லாம் கொன்று அவரவர்களையெல்லாம் மேல அனுப்பினியோ அங்கேயே உன்னை ராமனாகிற நானும் அனுப்ப போகிறேன். பலேன ஏன வைசீதாம் மாயையா ராட்சசாதம மாமதி கிராமயித்வாத்வம் ரிதவான் தத் விதர்ஷய. ராவணா, மாயைய காஞ்சி சீதையை அபகரிச்சியே, அந்த மாயையை எனக்கு இப்ப கொஞ்சம் வந்து நேரிலே காட்டு, அந்த மாயையை எனக்கு நேரிலே காட்டு அப்படின்னு ராமர் கேட்கிறார். அராக்ஷசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி நிஷிதை ஷரைஹி நசேத் சரணமப்யேஷி மாமுபாதாய மைதிரீம். இந்த உலகத்துல ராட்சசர்களே இல்லாம, இந்த உலகமே அராட்சசமா. ராட்சசர்கள்னா என்ன, இப்ப டைனோசர்னு ஒண்ணு சொல்றா, அது இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல ராட்சசர்கள்ங்கிறதே இல்லாதபடி நான் பண்ணிடுவேன்னு ராமர். உனக்கு அது வேண்டாம் என்றால் என் காலிலே வந்து விழு, நீ சரணமாக என்னை அடை, ஜானகி தேவியை திருப்பி கொடுத்து விட்டு என் காலை சரணாகதி செய் என்று ராமர் சொல்லி அனுப்புகிறார். தர்மாத்மா ரக்ஷசாம் ஸ்ரேஷ்டஹா சம்பிராப்தோயம் விபீஷணஹா. தர்மாத்மாவாக ராட்சசர்களுக்குள்ளே தலைவனான இந்த விபீஷணன் அவனும் என்னை ஆசிரியித்து விட்டான். லங்கைஸ்வர்யம் துருவம் ஸ்ரீமான் அயம் பிராப்னோத்ய கண்டகம். அப்படி இந்த லங்கையினுடைய ஐஸ்வர்யத்தை இந்த விபீஷணன் தான் அடைய போகிறான், எந்த ஒரு தடையும் இல்லாமல். நஹி ராஜ்யம் அதர்மேன போக்தும் க்ஷணமபி த்வயா ஸ்வயம் மூர்க்க சகாயேன பாபேன அபிதிதாத்மனா. இப்ப இந்த ராஜ்யம்ங்கிறத அதர்மத்தினால உன்னால நீ அனுபவிக்கவே முடியாது. யுத்தஸ்வவா திருதிம் கிருத்வா ஷௌரியம் ஆலம்பிய ராட்சச. அப்படி உனக்கு சரணாகதி செய்ய விருப்பம் இல்லை ஆகில் யுத்தம் பண்ண என்னோட வந்து. மச்சரைர்ஸ்வம் ரணேஷாந்தஸ்ததஃ பூதோ பவிஷ்யசி. இப்ப நீ எல்லா பாபங்களும் உன்னை சூழ்ந்துட்டு இருக்கு, நான் உனக்கு புனிதத்தன்மை தருகிறேன். எப்படின்னா என்னுடைய அம்புகளாலே, என் அம்புகளால நீ அடிபட்டு உன் பாபங்கள் எல்லாம் போயிடும். யத்வா விஷசி லோகான் த்ரீன் பக்ஷி பூத்வா மனோஜவஹ மம சக்ஷுஷ்பதம் பிராப்ய ந ஜீவன் பிரதியாஸ்யதி. ஒரு பறவை உருக்கொண்டவனாக மனோவேகத்தோடு 3 உலகங்களையும் நீ புகுந்து விடுகிறாய் அப்படின்லாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் என் கண் நோக்கை நீ அடைந்த பிறகு நீ தப்பவே முடியாது. நீ பறவையா பறக்கிற, நான் உன்னை பார்த்துட்டேன்னா நீ 3 உலகங்கள்லயும் சுத்தி பறந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன். இந்த இடத்துல ஒரு அழகான பாசுரத்தையும் நாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். திருமங்கை ஆழ்வாரினுடைய திருமடலிலே வெண்ணரகம் சேராவகையே சிறைகுனித்தான்னு ஒரு பாசுரம். அதாவது எம்பெருமான் வில்லை வளைத்தான். இந்த வில்லை வளைத்தது என்ன ஆயிடுச்சுன்னா ராவணன் நரகத்துக்கு போகாதபடி ஆனது. இப்படின்னா அந்த பாசுரத்துக்கு மேலோட்டமாக பொருள். இதற்கு பொருள் சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் பொதுவா ஒரு மாதிரி சொல்லியிருந்தான். சொர்க்கத்திலே, அதாவது யுத்தத்திலே வீரமரணம் அடைந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை கிட்டுகிறார்கள், அதனால நரகத்துக்கு போக மாட்டான். தர்ம யுத்தம் பண்ணி
தர்ம யுத்தமா இருக்கணும். தர்ம யுத்தம் பண்ணி அந்த தர்ம யுத்தத்திலே நேருக்கு நேர் ஒருத்தனோடு சண்டையிட்டவன் மாண்டு போனான் ஆகி அவன் வீர ஸ்வர்க்கத்தை அடைகிறான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆகையால ராமபிரான் எப்படி வில்லை வளைத்தான்னு, அவன் ராவணனை கொன்று அவனுக்கு வீரமரணம் ஏற்பட்டபடியினாலே அவன் சொர்க்கத்திற்கு போனான். அதனால நரகத்துக்கு போகாமல் ராமபிரான் இந்த ராவணனை பாதுகாத்தான்னு இந்த பாசுரத்திற்கு மேலோட்டமான பொருள். ஆனால் ஒரு முறை சில சிஷ்யர்கள், பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர்கள், அவரின் சிஷ்யர்கள் இந்த பாசுரத்துக்கு பொருளை சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கக்கூடியவர் அவருடைய சிஷ்யரான நஞ்சியர்னு ஒருவர். அவர் தள்ளி நின்று கேட்டுன்னு இருக்கார். அப்ப பராசர பட்டர் சொன்னதாக இவர்கள் சொன்னார்கள், அவன் சிலை குனித்தான்னு அந்த பாசுரத்துல இருக்கு, ராமன் வில்லை வளைத்தான்னு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அதற்கு மேல அவன் கொன்று அவனை வீர சொர்க்கம் அடைவித்தான்னா இல்லை. இப்ப இதற்கு என்ன பொருள்னா, ஸ்ரீ ராமபிரானானவன் தான் வில்லும் கையுமாக அப்படி நிற்கக்கூடிய அந்த அழகு நமக்கு அழகு, ராவணனுக்கு அது பயம் இல்லை. வில்லும் கையுமாக ராமபிரான் நின்னானாகில் அந்த வில்ல வளைத்து கொண்டு அவன் நிற்கும் பொழுது அது நமக்கு அழகா இருக்கும். அனுகூலர்களாக ராமபிரானின் பக்தர்களுக்கு அது அழகு. ஆனா அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு க்ஷணம் ராமபிரான கண்ட உடனே ராமபிரான் வில்லை வளைத்து அதை ராவணன் பார்த்தான். அந்த பார்த்த பொழுதுலயே அவனிடம் இருக்கக்கூடிய எல்லா பாபங்களும் போயிடுது. எப்படி போச்சுன்னா அவ்வளவு பயம்தான். அவ்வளவு பயத்திலே அவன் எல்லா பாபங்களையும் விட்டுட்டான். அவனுடைய பாப்பங்களுக்கு எல்லாம் மொத்தமா என்ன ஒரு பரிகாரம்னா ராமனை கண்ணால பார்த்தது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு மனதிலே ஒரு பயம், அவ்வளவுத்தையும் தான் கண்ட காட்சியிலே ஏற்படும்படிக்கு ராமபிரான் வில்லை வளைத்து நின்னான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். அதை கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டார்கள் சிஷ்யர்கள்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி இப்ப ராமபிரான் சொல்லி அனுப்புகிறார், என்னுடைய அம்புகளாலேயே நான் உன்னை புனிதமாக்குகிறேன், இனிமே நரகத்துக்கே போக மாட்டேன், நானே உனக்கு எல்லா தண்டனையும் கொடுத்து விடுகிறேன். பிரவீமி த்வாம் ஹிதம் வாக்கியம் கிரியதாம் ஔர்த்வதௌஹிகம். நான் வேணா உனக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சொல்கிறேன். என்னதுன்னா, நீ உனக்கு உத்தரக்கிரியை அதெல்லாம் உன் புள்ள இருக்கிறச்சே இப்பவே நீ பண்ணிட சொன்னேன். நீ மரணித்தவுடன் உனக்கு செய்ய வேண்டிய உத்தரக்கிரியெல்லாம் செஞ்சா நீ நல்ல கதி கிடைவ. ஒருவேளை அதெல்லாம் உன் புள்ள பண்ணணும்னு ஆசைப்பட்டீன்னா உன் பிள்ளையெல்லாம் இப்பவே பண்ணிட சொல்லு. நான் அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான் பண்றதுக்கு. சுதிருஷ்டா கிரியதாம் லங்கா ஜீவிதம் தே மயி ஸ்திதம். இந்த லங்கா நகர் அதை ஆசை தீர ஒரு தடவை வேணா சுத்திக்கோ. ஏன்னா உன் உயிர் என் அதீனத்திலே இருக்கிறது அப்படிங்கிற ராமர். இத்யுக்த சதுதோ தாரேயா ராமேன அக்லிஷ்ட கர்மணா ஜகாம் ஆகாஷம் இவ ஆவிஷ்ய மூர்த்திமான் இவ ஹவ்யவாட். உடனே இந்த தூதை சொன்னோன்னே, இது தூது இல்ல, மிரட்டல். நீ ஒண்ணு சரணாகதி அட, இல்லைன்னா யுத்தம் பண்ணு, ரெண்டுத்துல ஒண்ணுதான். நீ யுத்தம் பண்ணணும்னு நினைச்சீன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய மரணம் அது நிச்சிதம்ங்கிறத முடிவு பண்ணிட்டு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார் அங்கதனிடம். அங்கதனும் அக்னி பகவான் மாதிரி வானத்துக்கு போனான் பறந்து. சோதிபத்ய முகூர்த்தேன ஸ்ரீமான் ராவண மந்திரம் ததர்ஷாசீனம் அவ்யக்ரம் ராவணம் சச்சிவை சக. நேரா அடுத்த குதியிலே ராவணன் ஆசனத்தோடு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவன் போய் குதித்தான். ததஸ்தஸ்யாவிதூரே ச நிபத்ய ஹரிபுங்கவஹ தீப்தாக்னி சத்ருஷஸ்தஸ்தௌ அங்கதः கனகாங்கதः. இப்ப நல்ல கணக்கமான அங்கதங்கள், தோல் வளைகள் எல்லாம் அணிந்து கொண்டவனான அந்த அங்கதன் அவனுக்கு சற்று தள்ளி, அதாவது ரொம்ப சமீபம்னு இல்ல ரொம்ப தள்ளின்னு இல்ல, ஒரு கிட்டத்தட்ட சமீபம்னு சொல்லும்படியான ஒரு இடத்துல குதித்தான். தத்ராம வச்சனம் சர்வம் மன்யூன்யாதிகம் உத்தமம்
சாமாத்தியம் ஸ்ராவயாமாச ஆத்மானம் ஆத்மனா. அப்ப ராமன் சொன்னத சொல்கிறான். சொல்லும் பொழுது எப்படி சொன்னானா, அந்யூனம் எதையும் விடல, அனதிகம் எதையும் இவனும் அதிகமா சேர்த்து சொல்லல. ராமன் என்ன சொன்னானோ அதை குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை, அப்படியே சொல்லி உத்தமமாக அந்த வச்சனத்தை சொல்லி தான் இன்னான் என்பதையும் சொன்னான். தூதோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணः வாலிபுத்ரோங்கதோ நாம எதிதே ஸ்ரோத்ரம் ஆகதः. நான் கோசலேந்திரனினுடைய தூதன், ராமனினுடைய தூதன், வாலியினுடைய புதல்வன் அங்கதன் எனக்கு பெயர். ஏன்னா என் பேர் உன் காதுல விழுந்தாலும் இது விழுந்திருக்கலாம், இது புதுசு இல்ல. ஆஹத்வாம் ராகவோ ராமஹா கௌசல்யானந்தவர்தனஹ நிஷ்பத்ய பிரதியுத்தஸ்வ நிருஷம்ச புருஷாதம. ராமன் இவ்வாறு சொல்கிறான். புருஷாதமனே, புருஷர்களுக்குள்ளே தாழ்ந்தவனே, வந்து யுத்தம் பண்ணு. வெளியில வந்து நேர்ல போர் புரி. ராமன் காத்துன்னு இருக்கான். அந்தாஸ்மித்வாம் சகாமாத்தியம் சபுத்திர ஞாதி பாந்தவம். உன்னை நான் தான் கொல்ல போகிறேன். அவ்வளவு பேர், உன்னுடைய புத்திரர்கள், தாயாதிகள், பந்துக்கள், மந்திரிகள் எல்லாரோடும் நான் உன்னை கொல்லுவேன். நிருத்விக்னஸ்த்ரயோ லோகா பவிஷ்யந்தி ஹதே த்வயி. 3 உலகங்களும் நன்னா இருக்க போகுது. ராவணன் மாண்டான் அப்படின்னா 3 உலகங்களும் சுபிக்ஷமாக ஆக போகின்றன. தேவதானவ யக்ஷானாம் கந்தர்வோ ரகரக்ஷசாம் சத்ருமத்யோத்தரிஷ்யாமி துவாம் ரிஷீனாஞ்ச கண்டகம். தேவாசுர யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாருக்கும் எதிரி நீ ஒருத்தன் தான். முனிவர்களுக்கு யாகம் பண்ண விடாம முள்ளு மாதிரி இருக்க, உன்னை நான் களைய போகிறேன். விபீஷணஸ்ய ஐஸ்வர்யம் பவிஷ்யதி ஹதே த்வயி நச்சேத் சத்கிருத்ய வைதேகிம் பிரணிபத்ய பிரதாஸ்யசி. இப்ப நீ மாண்ட பிறகு இந்த ஐஸ்வர்யம் முழுக்க விபீஷணனுக்கு போய் சேர போகிறது. ஒருவேளை தப்பிக்கணும்னா மைதிலி தேவியாரை கொடுப்பாயாக, திருப்பி சமர்ப்பித்து விடு. இத்யேவம் வருஷம் வாக்கியம் புருவானோ ஹரிபுங்கவே அமர்ஷவசமாபன்னோ நிஷாச்சர கணேஸ்வரஹா. இப்படி இவன் சொன்ன உடனே அப்படியே கோபத்தால் மெய் மறந்து போயிட்டான் ராவணன். ததஸ்த ரோஷதாம் ராக்ஷஹா சசாச சச்சிவான்ஸ்ததா கிருஹ்யதாம் ஏஷ துர்மேகா வத்யதாம் இதி சாசகிருத். உடனே கோபத்துல இவனை புடிங்க, எல்லா மந்திரிமாரையும் பார்த்து சொல்கிறான், இவனை புடிங்கோ, இவனை கொல்லுங்கன்னு சொல்றான். ராவணஸ்ய வசஸ்ருத்வா தீப்தாக்னி சமதேஜஸஹ ஜக்ருஹுஸ்தம் ததோ கோராஸ் சத்வாரோ ரஜனீச்சராஹ. இப்போ 4 பேர், 4 மந்திரிகள் போய் அங்கதனை பிடிக்கிறார்கள். கிராஹயாமாச தாரேயஹ ஸ்வயமாத்மானமாத்மவான் பலம் தர்ஷயிதும் வீரோ யாதுதான கணே ததா. இப்ப தைரியசாலியான அந்த அங்கதன் என்ன பண்ணான்னா, தனதுடைய சக்தியை கண்கூட்டாக காட்டுவதற்காக தானே பிடித்து கொள்ளு, இஷ்டப்பட்டு தன்னை பிடிக்கட்டும்னு இடம் கொடுக்கறான். 4 பேர் என்ன பிடிக்கிறேடா பிடிங்கோ, அதுக்கப்புறம் தானே அவன் அடிச்சு அவனுடைய சக்தியை காட்ட முடியும். சதான் பாகுத்வயே சக்தான் ஆதாய பதகான் இவ பிராசாதம் சைல சங்காஷம் உத்பபாத் அங்கதஸ்ததா. அப்ப இந்த 2 கைகள்லயும் இப்ப அவ வந்து சிக்கின்ட்டான். இவன் கைகளை தான் அவர்கள் பிடிச்சிட்டு இருக்கா. இந்த கையில 2 பேரு, அந்த கைய 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கா அங்கதானே. இவன் என்ன பண்ணா, அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிறவர்களை பட்சிகள் மாதிரி தூக்கி அந்த பில்டிங் மேல அடிக்கிறான். நான் சினிமால தான் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி வால்மீகி வர்ணிக்கிற. கையை பிடிச்சிருந்தவன அங்கதனானவன் தன்னுடைய கையாலே தூக்கி நேரா அங்க எழுத்தாப்புல இருக்கிற மாளிகையின் உச்சியில தூக்கி எறிந்தானா இந்த 4 ராட்சசர்களை. தேனாந்தரிக்ஷாத் வினிர்தூதாஸ் தஸ்ய வேகேன ராட்சசா பூமௌ நிபதிதா சர்வே ராட்சசேந்திரஸ்ய பஷ்யதஹ. உடனே பூமியில எல்லாரும் ராவணன் பார்க்க கீழே விழுந்தார்கள். ததப் பிராசாத சிகரம் சைலஸ்ருங்க விவோன்னதம் ததர்ஷ ராட்சசேந்திரஸ்ய வாலிபுத்திர பிரதாபவான். அதன் மேல் பிரதாபசாலியான இந்த அங்கதன் என்ன பண்ணான்னா, உயரமான அரண்மனையின் சிகரம் அதை பார்க்கிறான். தத் பபால பதாக்ராந்தம் தசக்ரீவஸ்ய பஷ்யதஹ
புரா ஹிமவத ஸ்ருங்கம் வஜ்ரினேவ விதாரிதம். அதை அப்படியே காலால உதைச்சான். அதை அப்படியே காலாலே உதைத்து அந்த ராவணனின் அரண்மனையின் உச்சியை காலாலே உதைத்து சுக்குநூறாக ஆக்கினான். பங்க்த்வா பிராசாத சிகரம் அமவிஷ்ராவ்ய சாத்மனஹ வினத்ய சுமஹான்னாதம் உத்பபாத விஹாயசம். அப்படி சிகரத்தை உடைத்து விட்டு தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு விசேஷமா எல்லாரும் கேட்கும்படிக்கு நான் தான் உடைச்சேன், நான் அங்கதன் அப்படின்னு தன்னுடைய பெயரை விசேஷமாக கத்தி கூவி விட்டு ஆகாயத்திலே பறந்தான் அங்கதன். யதயன் ராட்சசான் சர்வான் ஹர்ஷயன் சாபி வானரான் சவானரானாம் மத்தியே தூ ராமபார்ஷ்வமுபாகதா. அப்படி நடுவுல வந்த அரக்கர்கள் எல்லாரையும் மனங்கலங்க செய்து ராமனுக்கு அருகிலே மறுபடி வந்து சேர்ந்தான் அங்கதன். ராவணஸ்து பரம் சக்ரே குரோதம் பிராசாத தர்ஷனாத் விநாசம் சாத்மனः பஷ்யன் நிஸ்வாச பரமோ பவத். இப்ப ராவணனுக்கு ரொம்ப கோவம். ஒரு பொடிப்பைய அவன் வந்து என்கிட்ட பேசிட்டு போறான், ஒரு மனுஷன் ராமன் வந்து என்னுடைய வாசல்ல நிக்கிறான், என்னுடைய அரண்மனையை என் கண் முன்னாடி உடைக்கிறான்னு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பெருமூச்செறியறான். ராமஸ்து பகுபிர் ஹிருஷ்டைர் நினதத்பிர் பிளவங்கமை விருத்தோ ரிபுவதாகாங்ஷி யுத்தாயாப்யவர்த்தத. இப்ப ராமரும் உள்ளம் பூரித்து நம்ம ராஜ தர்மம், யுத்தத்துக்கு வரியா வரலையான்னு முதல்ல கேட்க வேண்டும். அவன் வராம அவன் சரணாகதி அடைந்தான்னு அவனுக்கு யுத்தம் பண்ணக்கூடாதுங்கிறதுல ராமர் முழு நோக்கா இருந்தார். எவ்வளவோ பேர் ராமனினுடைய வீரத்தை எடுத்து சொல்கிறார் ராவணனுக்கு. ஒரு லிஸ்ட் போட்டா இப்படியும் ஒருத்தன் இருப்பானான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அகங்காரியாக இருந்தான் ராவணன், அபிமானியாக. சுஷேனஸ்து மகாவீரியோ கிரிகூட்டோபமோ ஹரிஹி பகுபிஸ் சம்ருதஸ்தத்ர வானரைஹ் காமரூபிஹி சதுர்த்வாராணி சர்வாணி சுக்ரீவ வச்சனாத் கபிஹி பரியக்ரமத துர்தர்ஷோ நக்ஷத்ராணீவ சந்திரமாஹா. இப்ப மகாவீரியசாலியாக இருந்த சுஷேனன் என்ற வானரன் அப்பொழுது என்ன பண்ணுகிறான், பல வானரங்களை கூட்டிக் கொண்டு சுக்ரீவன் ஆணையிட்டு, சுக்ரீவனுக்கு ஆணைக்கு அணுக்க 4 வாசல்கள் இருக்கே, 4 வாசல்களிலும் சுற்றி திரிய ஆரம்பிக்கிறார்கள். தேஷாம் அக்ஷௌஹினீஷதம் சமவேக்ஷ்யவ நௌகஷாம் லங்காம் உபவிஷ்டானாம் சாகரம் சாபிவர்த்ததாம் ராட்சசா விஸ்மயம் ஜக்முஸ்திராசம் ஜக்முஸ்ததா பரே அபரே சமரோத்கோஷாத் ஹர்ஷமேவ பிரபேதிரே. இப்படி 100 அக்ஷௌஹினி சேனையோட இந்த வானரர்கள் இப்படி வருகிறார்களேங்கிறத பார்த்து ராட்சசர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி, சில பேருக்கு பயம் ஆச்சரியம், சில பேருக்கு நடுக்கம், சில பேருக்கு நான் போர் பண்ண போறேங்கிற ஒரு சந்தோஷம், இப்படின்னு மாத்தி மாத்தி அரக்கர்களுக்கு வருகிறது. கிருஷ்ணம் ஹி கபிபிர் வியாப்தம் பிராகார பரிகாந்தரம் தத்ருஷு ராட்சசாதீனா பிராகாரம் வானரீகிருதம். இப்ப அரக்கர்கள் எல்லாரும் மதில் சுவருக்கும் அகழிக்கும் இடைவெளி எல்லாவற்றையும் வானரர்கள் நிரப்பிட்டான். வானரர்கள் மதில் சுவர்கள், வானரர்கள் தனியா லங்கைக்கு ஒரு மதில் சுவர் கட்டினா போல இருந்துதான். ஹாஹாகாரம் பிரகுர்வந்தி ராட்சசா பயமோஹிதாக. எல்லாரும் ஹாஹான்னு கத்தரா ராட்சசர்கள்லாம். தஸ்மின் மகாபீஷண கே பிரவருத்தே கோலாஹலே ராட்சச ராஜதான்யாம் பிரகிருஹ்ய ரக்ஷாம்சி மகாயுதானி யுகாந்தவா தா இவ சம்விசேருஹு. இப்ப ராட்சச ராஜதானியான லங்கா நகரத்திலே அதி பயங்கரமான கோலாகலமானது தோன்றுகிறது. பெரும் ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு அரக்கர்கள் எல்லா இடத்திலும் சுத்த ஆரம்பித்தார்கள் என்பதோடு இது 41வது சர்க்கம் முடிந்தது. இப்ப இந்த சர்க்கத்திலே ராமன் வந்து லங்கையை சுத்தி வளர்ச்சாய்த்து அங்கதனையும் அனுப்பினான். அதற்கு ஒன்றும் பதில் இல்லை. அடுத்தது யுத்தம் தான். இனிமே ராவண யுத்தம் அது நடக்க போகிறது. 42வது சர்க்கத்திலே யுத்தம் ஆரம்பிக்கிறது. 42வது சர்க்கம். ததஸ்தே ராட்சசாஸ்தத்ர கத்வா ராவண மந்திரம் ன்யவேதயன் புரீம் ருத்தாம் ராமேன சகவானரைஹி. உடனே எல்லா அரக்கர்களும் நேரா ராவணனிடம் சென்று இப்படி ராமன் வானரங்களை கொண்டு இந்த லங்காபுரியை சூழ்த்து கொண்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். ருத்தாம் து நகரிம் ஸ்ருத்வா ஜாதக்ரோதோ நிஷாச்சரஹ விதானம் த்விகுணம் கிருத்வா பிராசாதம் சோத்யருஹ்யத.
உடனே பாதுகாப்பு அமைப்பை இருமடங்காக ஏற்றிவிட்டு ராவணன் உப்பரிகை மீது ஏறுகிறான். மேல உச்சிக்கு போறான், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு. சததர்ஷாவிருதாம் லங்காம் சசைல வனகானனாம் அசங்கியைர் ஹரிகணைர் சர்வதோ யுத்த காஞ்சிபிஹி. மேல போய் பார்த்தா சுத்தி வானரங்கள், வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. சதிருஷ்டுவா வானரை சர்வா வசுதாம் கபலி கபிலி கபிலி கிருதாம் கதம் ஷபைதவ்யாஸ்யுர் இதி சிந்தா பரோ பவத். பார்த்தா அந்த இடத்துல முன்னாடி அங்கேருந்து பார்த்தா நல்ல கிரீனரிஸ், கடல் அப்படின்னு வியூ தெரியும். இப்ப என்ன தெரியாது, ஒரே மஞ்சள் கலர்ல இருக்கு பூமியே அப்படின்னு. நான் வானரங்கள் கலர் தவிர வேற எதுவுமே தெரியல. கபில வருணம் தான் பூமியே அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. இத பார்த்துட்டு நான் எப்படி இவர்களா அழிப்பேன், இவ்வளவு பேரை நான் எப்படி கொல்லுவேன்னு மனதிலே கவலை வந்ததும் ஏக்கம் வந்து விட்டது ராவணனுக்கு. சச்சிந்தயித்வா சுச்சிரம் தைரியம் ஆலம்பிய ராவணஹா ராகவம் ஹரியூதாம்ச்ச ததர்ஷாயதலோச்சனஹா. இப்ப சரி அழிப்போம், இறங்கிட்டோன்னு மனசுல ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஸ்ரீராமனையும் வானர சேனைகளையும் கண்களை விரிச்சு விரிச்சு பார்க்கிறான். மலங்க மலங்க விழித்து பார்க்கிறான். ராகவ சைன்யேன முதித்தோ நாம புப்ளுவே. ராமரும் சேனையோடு எல்லா பிரகாரம் சேனை குதூகலமா இருக்கு. ராமருக்கு ஒரே குதூகலம், சேனையோடு சேர்ந்து அவரும் குதிக்கிறார். லங்காம் ததர்ஷ குப்தாம்பை சர்வதோ ராட்சசை விருத்தாம். இப்ப இலங்கையை பார்த்து இலங்கையை கவனிக்கிறார் ராமர். திருஷ்டுவா தாசரதிர் லங்காம் சித்ரத்வஜ பதாகினி ஜகாம சஹசா சீதாம் தூயமானேன சேதசா. உடனே இந்த லங்கையை பார்த்த உடனே இங்கதானே சீதை இருக்கிறாள்னு சீதையை மனதாலே முதல்ல அடைந்தார் ராமர். அத்ரசா மிருகஷாபாக்ஷி மத்கிருதே ஜனகாத்மஜா பீட்யதே சோக சந்தப்தா கிருஷா ஸ்தண்டிரஷாயினி. இங்கதானே அந்த சீதை இருக்கிறாள், எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. பீட்யமானாம் சதர்மாத்மா வைதேகி மனுச்சிந்தையன் க்ஷிப்ரமாக்ஞாபயாமாச வானரம் துஷதாம் வதே. சீதையை நினைச்சார், அடுத்த நிமிஷம் அவரால் பொறுக்க முடியல. வானரர்களை அழிக்கட்டும், யுத்தம் பண்ணுங்கள்னு கட்டளை இட்டுட்டார். உடனே சத்ருக்களை வதம் செய்யுங்கோள்னு உடனே கட்டளை இட்டார் ராமர். ஏமமுக்தே து வச்சனே ராமேனா கிளிஷ்ட கர்மனா சங்கர்ஷமான பிளவகாக சிம்மநாதைரநாதயன். எல்லாரும் உடனே சிம்மம் போல கர்ஜிக்க ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷம், குதிக்கிறார் வானரங்கள்லாம். சிகரைர் அவிகீர் விகிராமை நாம் லங்காம் முஷ்டிபிரேவவா இதி ஸ்மததிரே சர்வே மனாம்சி ஹரியு தபாஹ. இந்த வானர சேனை தலைவர்கள்லாம் உடனே பார்க்கிறான், இந்த இலங்கையை மலையை போட்டு அடிக்கவா இல்ல என் கையே போருமே, என் கையால இந்த மதுல அடிச்சாலே பொடி பொடியா போயிடும், இல்ல பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடவான்னு என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணுவோம்னு மனசுல உறுதி கொண்டார்கள் சேனை தலைவர்கள் எல்லாரும். உத்யம்ய கிரி ஸ்ருங்கானி சிகராணி மகாந்தி ச தருஷ்சோத்பாட்ய விவிதான் திஷ்டந்தி ஹரியு தபாஹ. அந்த கிரி மலைகள்ல இருக்கிற பெரிய பெரிய பாறைகளை கையில எடுத்துட்டு மரங்களை எல்லாம் முறிச்சு கையில வைத்து கொண்டு எல்லாரும் ரெடியானா யுத்தத்துக்கு. பிரேக்ஷதோ ராட்சசேந்திரஸ்ய தான்யனி அனீகானி பாகஷா ராகவ பிரிய காமார்த்தம் லங்காம் ஆருருஹுஸ்ததா. இப்ப மேலேந்து ராவணன் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் பார்க்கும் பொழுதே ராமனுக்கு பிரியம் செய்ய வேண்டும், ராம கைங்கரியம்னு நினைச்சு இந்த யுத்தத்தை தொடங்கினார்கள் வானரங்கள். லங்கை மீது ஏறினார்கள், லங்கைக்குள்ள தாவுகிறார்கள் ஒவ்வொரு வானரமா. தேதாம் ரவக்ரா ஹேமாபா ராமார்த்தே தியக்த ஜீவிதாக லங்காமேவாபியவர்த்தந்த சாலதாலசிலாயுதாக. சிவந்த முகத்தோடு தங்க நிறத்தோடு ராம கைங்கரியத்தில் உயிரையும் விடுவோம்னு துணிந்து கொண்டு இலங்கையை நோக்கி பயணித்தார்கள் எல்லா வானரங்களும். தேத்ருமைர் பர்வதாக்ரைஷ்ச முஷ்டிபிர் பிளவகா பிராகாராக்ராணி அரண்யானி மன்மது மமந்து ஸ்தோரணானிச்ச. அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணான்னா விருட்சங்கள், பர்வதங்கள், சிகரங்கள், கை முட்டிகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டரன்களையும் வெளிவாயில்களையும் போட்டு அடிக்கிறார்கள். மதுள் நிலவரன்கள், சிகரங்கள், வெளிவாயில்கள் எல்லாத்தையும் அடிக்கிறார்கள். லங்கா நகரத்தின் மதுளையே அடிக்கிறார்கள்.
परिकाः पूरयन्ति स्म प्रसन्न सलिलायुताः पांसुभिः पर्वताग्रैश्च तृणैः काष्ठैश्च वानराः. இப்போ வானரங்கள் அந்த தெளிந்த நீர் நிரம்பியுள்ள நீர் அரண்கள் அதை சுத்தி நீர் விட்டு வைத்திருப்பான்ல பரிகம்னு சொல்லும்படிக்கு அந்த மதுல சுத்தி ஜலம் விட்டு அதுல முதலைகள்லாம் கிடக்கும். அது எல்லாத்தையும் பர்வத மலைகள் எல்லாம் போட்டு கடல்லே அணை கட்டிட்டான். இந்த நீர் அகழியில அணை கட்ட மாட்டாளா, மலை பர்வதம் எல்லாத்தையும் போட்டு அதை ரொப்பரா. ததஸ்சஹஸ்ர யுதாஸ்ச கோட்டியூதாஸ்ச வானராஹ கோட்டிசத யுதான்ச்சான்ய லங்காம் ஆருருஹுஸ்ததா. அப்படி போட்டு ரொப்பி லங்கை மேல கோடிக்கணக்கான வானரங்கள் ஒரே சமயத்துல ஏறினாலாம். காஞ்சனானி பிரமிருத்னந்தஹ தோரணானி ப்ளவங்கமாஹ கைலாச சிகராபானி கோபுரானி பிரமத்ய ச ஆப்ளவந்தः ப்ளவந்தश्च கர்ஜந்தश्च ப்ளவங்கமாஹ லங்காம் தாம் அபிதாவந்தி மகாவாரண சன்னிபாஹ. பெரிய பெரிய யானை மாதிரி இருக்கா ஒவ்வொரு வானரங்களும். நேரா வெளி வாயில்கள், வெளியில இருக்கிற அவுட்டர் கேட்ஸ், அந்த வாசல் எல்லாம் பொடி பொடியா ஆக்கிட்டா. கோபுரங்கள் மேல ஏறி குதிக்கிறா உள்ள. யானைகள் மாதிரி அட்டகாசம் செய்து கொண்டு ஒரே மூச்சிலே அந்த மதிலை தாவி குதித்து லங்கை நகரத்தை இடைவிடாது துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் வானரங்கள். ஜெயத்யதிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவே நாபிபாலிதஹ இத்யேவம் கோஷயந்தஸ்ச கர்ஜந்தஸ்ச ப்ளவங்கமாஹ அப்யதாவந்த லங்காயாஹ பிராகாரம் காமரூபினஹ. எல்லாரும் குதிக்கும் பொழுது என்ன சொன்னான்னா, ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், லக்ஷ்மணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ராஜா சுக்ரீவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டே உள்ள குதிக்கிறான். வீரபாகு சுபாகுஷ்ச நலஸ்ச வனகோச்சரஹ நிபீட்யோபநிவிஷ்டாஸ்தே பிராகாரம் ஹரியூதபாஹ ஏதஸ்மின் அந்தரே சக்ருஸ்கந்தாவார நிவேசனம். இப்ப வீரபாகு சுபாகு நலன் இவர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மதில் சுவரை இடித்து தள்ளி உள்ள புகுந்துட்டா. அந்த இடைவெளியில் படையின் ஒரு வகுப்பு தங்கக்கூடிய இடத்தையும் செய்து வைத்து விட்டார்கள். இந்த 3 பேரும், சுபாகு, வீரபாகு, நலன் என்கிற மூவரும் சேர்ந்து லங்கையிலே ஒரு பக்கம் மதிலே உடைச்சாச்சு. பூர்வத்வாரம் து குமுதஹ கோட்டிபிர் தசபிர் விருதஹ ஆவிருத்திய பலவான் ஸ்தஸ்தௌ ஹரிபிர் ஜிதகாஷிபிஹி. இப்ப அந்த பூர்வத்வாரம் கிழக்கு வாசலை குமுதன் அவன் 10 கோடி வானரங்களை அழைத்து கொண்டு சூழ்ந்து நிற்கிறான். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சாஹாயார்த்தம் து தஸ்யைவ நிவிஷ்டஃ பிரகசோ ஹரிஹி வனசஸ்ச மகாபாகுர் வானரைர் பகுபிர் விருத்தஹா. இப்ப அந்த இடத்துல அவனுக்கு கிழக்கு வாசல்ல சாகாயம் பண்ணுவதற்காக குமுதனோடு பிரகசன், பனசன், மகாபாகு என்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். தட்சிணம் துவாரம் ஆகம்ய வீர சதபலி கபிஹி ஆவிருத்திய பலவான் ஸ்தஸ்தௌ விஷத்யா கோட்டிபிர் விருத்தஹா. இப்ப 20 கோடி வானரங்களோடு சதபலிங்கிறவன் தெற்கு வாசல்ல போய் அடிக்க ஆரம்பித்தான். சுஷேன பশ্চিமத்வாரம் கதஸ்தாரா பிதா ஹரிஹி ஆவிருத்திய பலவான் ஸ்தஸ்தௌ ஷஷ்டி கோட்டி பிராவிருத்தஹ. 60 கோடி வானரங்களோடு சுஷேனன் என்கிறவன் மேற்கு வாசலை அடைந்து அடிக்க ஆரம்பித்தான். உத்தரம் துவாரமாசாத்திய ராம சௌமித்ரினா சக ஆவிருத்திய பலவான் ஸ்தஸ்தௌ சுக்ரீவஸ்ச ஹரீஸ்வரஹ. இப்ப வடக்கு வாசலிலே ராமனும் சுக்ரீவனுமாக நின்று தகைய ஆரம்பித்தார்கள். தகைந்து அப்படியே போர் பண்ண தொடங்கினார்கள். கோலாங்கூலோ மகாகாயோ கவாக்ஷோ பீமதர்ஷனஹ விருதः கோட்யா மகாவீரியஸ்தஸ்தௌ ராமஸ்ய பார்ஷ்வதஹ. இப்ப ராமனுக்கு அருகிலே மகாவீரியவான்களாக கோலாங்கூலர்கள் என்கிற குரங்குகளும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கக்கூடிய பெரிய உடல் கொண்ட கவாக்ஷன், அவன் கோடிக்கணக்கான வானரங்களோடு சூழ்ந்து ராமர் பக்கத்திலே பாதுகாப்பாக நிற்கிறான். ரிக்ஷானாம் பீமவேகானாம் தூம்ர சத்ரு நிபர்ஹணஹ விருதः கோட்யா மகாவீரியஸ்தஸ்தௌ ராமஸ்ய பார்ஷ்வதஹ. இப்ப பகர மகாவீரியனான தூம்ரன், அவன் 1 கோடி கரடிகள் அவர்களோடு சேர்ந்து ராமருக்கு மற்றொரு பக்கத்திலே பாதுகாப்பாக நிற்கிறான். சன்னத்தஸ்து மகாவீரியோ கதாபா நிர்விபீஷணஹ விருத்தோ யைஸ்து சச்சிவைஸ்தஸ்தௌ தத்ர மகாபலஹ. அவ்விடத்திலேயே விபீஷணன்
தன்னுடைய கதாயுதத்தை கையில ஏந்தி கொண்டு யுத்தத்துக்கு தயாராக மற்ற மந்திரிமார்களோடு கூட நிற்கிறான். கஜோ கவாக்ஷோ கவயஹ ஷரபோ கந்தமாதனஹ சமந்தாத் பரிதாவந்தோ ரரக்ஷுர் ஹரிவாஹினீம். கஜன் கவாக்ஷன் கவயன் ஷரபன் கந்தமாதனன்லாம் இந்த வானர சேனையை சுத்தி நின்று காக்கிறார்கள். ததக் கோப பரீதாத்மா ராவணோ ராட்சசேஸ்வரஹ நிர்யானம் சர்வ சைன்யானாம் திருதம் ஆக்ஞாபயஸ்ததா. அப்பொழுது கோபமடைந்த இந்த ராவணன் லங்கைக்குள்ள யாரும் வர முடியாதுன்னு நினைச்சான். எல்லாரும் லங்கைக்குள்ளேயும் வந்துட்டா கடைசியா. உடனே இவன் போருக்கு கட்டளை இடுகிறான் தன்னுடைய சேனையை. ராவணன் ஏதச்ருத்வா ததோ வாக்கியம் ராவணஸ்ய முகோத்கதம் சஹசாபிம நிர்கோஷம் உத்ருஷ்டம் ரஜனீச்சரை. உடனே அவர்களுக்கும் சந்தோஷம். ஒரு மாதிரி பெரிய சத்தத்தை போட்டுக்கொண்டு ராட்சசர்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். ததப் பிரச்சோதிதா பேரியஸ் சந்திரபாண்டர புஷ்கராஹ ஹேமகோணாஹதா பீமா ராட்சசானாம் சமந்ததா. அப்ப பெரிய பெரிய பேரி வாத்தியங்கள் எல்லாம் அடிக்கிறார்கள். வினேதுஷ்ட மகாகோஷா சங்கா சதசஹஸ்ரஷஹ ராட்சசானாம் சுகோரானாம் முகமாருத பூரிதாக. பெரிய பெரிய சங்கங்களை எல்லாம் எடுத்து ஆயிரக்கணக்கான சங்கை ஊதுகிறார்கள் ராட்சசர்கள். தே பபு சுபநீலாங்கா சசங்கா ரஜனீச்சராக வித்யுன்மண்டல சன்னத்தா சபலாகா இவாம்புதாக. அந்த அழகிய கருத்த மேனியோடு அரக்கர்கள்லாம் என்ன பண்றா, மின்னல் கொடிகளோடு சேர்ந்த கொக்குகள் மாதிரி இருக்கா. கொக்குகளோடு இருக்கக்கூடிய ஒரு கார்மேகம் போல கருப்பா உடம்புல சங்கங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது பார்த்தா பெரிய மேகத்துல ஒரு கொக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான். நிஷ்பதந்தி ததசைன்யா ஹிருஷ்டா ராவண சோதிதாக சமயே பூர்ணம் பூரியமானஸ்ய வேகா இவ மகோததேகே. அப்பொழுது ராவணன் அவனாலே கட்டளையிடப்பட்டு எல்லாரும் பொங்கும் கடலின் அலை போல ஏற்ற சமயத்திலே கிளம்பி வெல்ல வருகிறார்கள் ராட்சசர்கள். ததோ வானர சைன்யேன முக்தோ நாதோ சமந்ததா மலய பூரிதோ ஏன சசானுர் பிரஸ்தகந்தரஹா. அப்பொழுது வானர சேனையாலே எங்கும் பெரிய ஆரவாரம் செய்யப்பட்டது. சங்கதுந்துபி சங்குஷ்டஹா சிம்மநாத தரஸ்வினாம் பிருத்திவீம் சாந்தரிக்ஷம் ச சாகரம் சைவநாதயன் கஜானாம் பிரமிதை சார்தம் ஹயானாம் சேஷிதைரபி ரதானாம் நேமி கோஷைச்ச ரக்ஷசாம் பாதநிஸ்வனைஹி. மிக ஆற்றலுடைய அரக்கர்கள் சங்கம் துந்துபி நாதங்கள் இதோடு சேர்ந்து சிம்ம நாதங்களை எல்லாம் செய்கிறார்கள். அந்த சமயத்துல யானைகள், குதிரைகள், ரதங்கள் இதெல்லாம் நடந்து வரக்கூடிய 4 விதமான சேனைகள். இதோடு பூமியும் ஆகாயமும் எதிரொலிக்கிறது இந்த சத்தத்தோடு. ஏதஸ்மின் அந்தரே கோரஹா சங்கிராம சமவர்த்தத ரக்ஷசாம் வானரானாம் ச யதா தேவாசுரே புரா. முன்னாடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்படி பயங்கரமா யுத்தம் நடந்ததோ அப்படி அரக்கர்களுக்கும் வானரங்களுக்கும் ஒரு பயங்கரமான போர், கோரமான யுத்தமானது தொடங்கியது. தேகதாபிஹ் பிரதீப்தாபிஹி சக்திசூல பரஸ்வதைஹி நிர்ஜக்னுர் வானரான் கோரா கதயந்தஸ்வ விக்ரமான். இப்ப கொடிய அரக்கர்கள் எல்லாம் தங்களுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே கதை, வேல், சூலங்கள், கோடாலிகள்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வானரங்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். ராஜா ஜெயதி சுக்ரீவோ இதிசப்தோ மகானபூத். சுக்ரீவன் ஜெயிக்கட்டும்னு ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பினார்கள் வானரங்கள். ராஜன் ஜெய ஜெயேத்யுக்த்வா ஸ்வஸ்வநாமான் கதான் ததஹ நிர்ஜக்னுஸ்தானி ரக்ஷாம்சி நகைர் தந்தைஸ்ச வேகிதாஹ ததா விருக்ஷைர் மகாகாயா பர்வதாக்ரைஸ்ச வானராஹ. ராஜா ஜெயிக்கட்டும், ராஜாவே வெற்றி பெறு வெற்றி பெறுன்னு சொல்லிண்டே வானரங்கள்லாம் அடித்த அரக்கர்களை எல்லாம் தங்களுடைய நகங்களாலும் பற்களாலும் தந்தங்களாலும் அடித்து புடைத்தார்கள். ராட்சசாஸ்த்வபரே பீமாஹ பிராகாரஸ்தாமஹி கதான் பிண்டிபாலைர் கட்கைஸ்ச சூலைஸ்சைவ வியதாரயன். சிலர் பிராகாரத்திலே நின்று கொடியவர்களான அரக்கர்கள் என்ன பண்ணான்னா கீழே நிற்கிறவர்கள். அப்ப இவர்கள் உச்சியில மதில் மேல நின்று கொண்டு கீழே இருக்கக்கூடிய குரங்குகளை கத்திகளாலும் சூலங்களாலும் வெட்டினார்கள்.
வானராश्चापि संक्रुद्धा प्राकारस्तान् महीगताः ராட்சசான் பாதயாமாசுகு சமாப்ளுத்ய ப்ளவங்கமாः. உடனே இதை அறிந்த மீதி வானரங்கள் உடனே மதில் மேல ஏறி மதில்ல இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் பூமியில தள்ளி விட்டார்கள். சசம் பிரஹாரஸ்துமுலோ மாம்சசோனித கர்தமஹ ராட்சசானாம் வானராணாஞ்ச சம்பபூவாத்புதோபமஹ. இதுக்கு ஒரு உவமை சொல்லு இந்த யுத்தத்துக்குன்னு. அத்புதோபமா, இதுக்கு உவமையே கிடையாது. அப்படி ஒரு யுத்தம், ராவணைய ஒரு யுத்தம். இதுக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு இன்னொரு யுத்தம் ஈடே ஆக முடியாதுங்கிறபடிக்கு வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நடந்த யுத்தம். எல்லா இடத்திலும் ஒரே மாம்சங்கள், ரத்தங்கள், இதெல்லாம் சேரா இருக்கு பூமியில பட்டு. இப்படி ஒரு நிகரற்ற யுத்தமானது ஆரம்பித்தது. இதோடு 42வது சர்க்கம் முடிகிறது. இப்ப இனிமே வரக்கூடிய சர்க்கங்கள் எல்லாம் பெரும்பாலும் நிறைய யுத்த வர்ணனையா தான் இருக்கும். பெரிய 128 சர்க்கங்களுடைய காண்டம் இது, யுத்த காண்டம். அதுல நிறைய சர்க்கங்கள் ஒவ்வொன்னா அடுத்தது துவந்த யுத்தம் நடக்கும், ராத்திரியில யுத்தம், நாகபாஷ பந்தனம், அதற்கு மேல சீதா பிரலாபம், ராமன் மறுபடி எழுந்து கொள்வது, நாகபாஷ விமோச்சனம், இந்த மாதிரி வரிசையா சர்க்கங்கள் போய்கொண்டே இருக்கும். முழுக்க இனிமே நாம் பார்க்க போகிறது இன்னும் ஒரு 50-60 சர்க்கங்கள் முழுக்க ராமராவண யுத்தம் தான் முழுக்க பார்க்க போகிறோம். வால்மீகியும் அதுல ஒண்ணு கூட விடாம வர்ணித்து இருப்பதினாலே, ஒவ்வொரு ஸ்லோகங்களாக நாம் பார்ப்பதினாலே அந்த யுத்தம் நம் கண்ணால பார்ப்பது போல நமக்கு ஒரு கற்பனை செய்து கொள்ள வசதியாக வால்மீகி அப்படி ஒரு வர்ணனையை கொடுத்திருப்பார். இந்த யுத்தத்துல என்ன நடந்தது, யார் என்ன பண்ணான்னு இந்த சர்க்கத்திலேயே நாம் அனுபவித்திருப்போம். அப்படி ஒரு ராமராவண யுத்தத்தை நேர்ல நின்று பார்த்த மாதிரி வால்மீகி கூற ஏதோ பொதுவா உபன்யாசங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்ததுன்னா அதுல முக்கியமான சில அம்சங்கள், ராமன் யுத்தம் பண்ணா, ராவணன் வந்தா, நாகபாஷம், இந்த மாதிரி இந்திரஜித் வதம், கும்பகர்ண வதம், இந்த மாதிரி சில முக்கியமான அம்சங்கள் மட்டும்தான் நாம் சொல்லி கேட்டதுண்டு. ஆனா இந்த யுத்த காண்டத்தை படித்து ஒவ்வொரு ஸ்லோகமா நாம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து கொண்டு வந்தால் அது முழுவதுமாக வேற மாதிரி, முழுவதுமாக நாம் கேட்காத ராமாயணம் போன்று அது ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். இனி மேலே அடுத்த காலக்ஷேபம் முதல் தொடர்ந்து 43வது சர்க்கத்திலிருந்து இந்த யுத்தத்தை நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடேன் சுவாமி, பாக்யம். தன்யோஸ்மி சுவாமி. அடேன் சுவாமி. அடேன் சுவாமி, தன்யோஸ்மி.